இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க அந்த டைம்ல நம்ம ஹீரோயினை நோக்கி 2, 3 கார்ஸ் வந்து நிக்கும். அந்த காருக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்துட்டு அடியாளுங்க எல்லாம் வந்து இறங்கிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து தனக்குள்ளே வந்து பேசிட்டு இருப்பாங்க. இங்க பாருங்க, நம்ம பிரதர் வந்துட்டு இன்னைக்கு வந்து சிஸ்டர் இன் லா வந்து கூட்டிட்டு வராங்க. இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய மொமெண்ட் நம்ம எல்லாருக்கும். ஸோ நம்ம அவங்கள வந்துட்டு பணிவா இங்க இருந்து நம்ம வந்து கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோயினுக்கு ஐயோ, ஐ திங்க் இவங்க வந்துட்டு சாங்மியாங்குடைய ஆளுங்களா இருப்பாங்க போல. இவங்கெல்லாம் வந்துட்டு நம்மளதான் தேடி வராங்க. எப்படியும் அவன் கையில சிக்கணும்னு வச்சுக்கயேன், நம்மளை கொண்டுடுவானுங்க. நம்ம இங்க இருந்து எப்படியே ஓடியே ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே இங்க இருந்து இவங்க 2 பேர் பேசிட்டு ஓடிடுவாங்க. அவனுங்க பார்த்தா இவங்க கிட்ட வந்து பணிவா வந்துட்டு வணக்கம் சொல்றதுக்காக வந்திருப்பானுங்க. ஐயோ, பிடிக்க போறான் ஓடுறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் 2 பேரும் ஓடிடுவாங்க. இப்ப வந்துட்டு அடியாங்க யோசிச்சுட்டு இருக்காங்க, என்ன நடக்குதுங்க? அண்ணா அண்ணி எதுக்காக நம்மளை பார்த்து ஓடிட்டு இருக்காங்க? சரி, ஓகே, நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க பேசிட்டு இருக்கானுங்க. அப்படியே எங்க இருந்து சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் கேக்குறா, ஆமா எதுக்காக அவனுங்க நம்மளை ஃபாலோ பண்ணி வரல? எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருக்கா. இப்பதான் ஹீரோ கேக்குறான், நீ ஏன் சாங்மியாங்க பார்த்து இவ்வளவு பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றா, ஏய் நீ அவன் பேரை கூட சொல்லாத, அவன் ரொம்ப பயங்கரமானவன். அவனை பத்தி கேட்டாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவன் எப்படியா இருந்தாலும் நம்மளை கொன்றுவான்ங்கிற மாதிரிதான் எனக்கு அந்த அளவுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோ கேக்குறான், இதெல்லாம் உங்ககிட்ட யார் சொன்னா? அதெல்லாம் ரூமர்ஸ் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ரூமர்ஸ் இல்லை, அதை பத்தி நம்ம பேச வேணாம், எனக்கு தெரியும் அது எல்லாமே உண்மைதான். அவன் கையால எத்தனை பேர் இது வரைக்கும் செத்துருக்காங்கன்னு கவுண்டே இல்லையா, வா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிடுவான். ஹீரோ யோசிப்பான், எங்கேயோ பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ஒரு வழியா 2 பேரும் இந்த வீட்டுக்கு வந்துருவாங்க. இந்த வீடு பார்த்தா நல்லா பெருசா இருக்கும், ஆனா சிட்டியை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கும். அப்பதான் அவ சொல்றா, இங்க பாத்தியா இந்த சிட்டில எவ்வளவு பெரிய வீடு, ரொம்ப சீப்பான அமௌண்ட்ல நான் வந்து டீல் பண்ணி முடிச்சிட்டேன், இனிமே நம்ம இங்கதான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்ல, நம்ம ஹீரோ கேக்குறான், எதுக்காக நீ இவ்வளவு கஷ்டப்படுற? நீ கஷ்டப்பட்டிருக்கலாம் மேரேஜ்க்கு முன்னாடி, இப்பதான் நான் உன்னை மேரேஜ் பண்ணிட்டல, என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தானே இதெல்லாமே, நான் பாத்துக்கிறேன், நீ எதுக்கு இந்த அபார்ட்மெண்ட்லாம் நீ வந்துட்டு இது பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, இவ சொல்றா, ஆல்ரெடி ஒன்னாலதான் இந்த கேபிட்டல் சிட்டில நான் இருக்கிறதுக்காக எனக்கு ரெசிடென்சியல் கிடைச்சிருக்கு. ஸோ இன்னும் நான் உன்னை வந்து கஷ்டப்படுத்த விரும்பல. நான் என்ன சொல்றேன்னா, நீ ஒரு நல்ல ஒரு டீசென்டான ஜாப்ல மட்டும் ஜாயின் பண்ணு, அது மட்டும் எனக்கு போதும். மற்ற விஷயத்தெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். எனக்கு நீ மறுபடியும் அந்த அடியாளுங்க கூடலாம் போய் வேலை பார்க்க கூடாது, அவனுங்க உன்னை துரத்திட்டு போற மாதிரி வச்சுக்க கூடாது. எனக்கு தேவை நீ ஒரு டீசென்டான ஜாப்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்க, பக்கத்துலயே வந்து இவங்க கூட ஸ்டே பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து பேசுறாங்க. ஏய் சான், நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்ல, பக்கத்துல இருக்க ஹீரோவை பார்த்துட்டு, ஏய் சான், உன்னோட ஹஸ்பண்ட் ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு, ஆமால இவன் கொஞ்சம் ரொம்ப அமைதியா ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு நம்ம ஹீரோட சொல்லிட்டு இருக்காங்க, பாத்தியா இந்த வீடு எவ்வளவு பெருசா அழகா இருக்கு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ அந்த நேரம் பார்த்து சட்டையை வேற கழட்டுவான். இவ சொல்லுவா, ஏய் நான் சொன்னதை நீ எதுவும் தப்பா புரிஞ்சுக்கிட்டியா என்ன? நான் வீடு அழகா இருக்குன்னு சொன்னேன், நீ எதுக்கு இப்ப ஷர்ட்டை கழட்டுற அப்படின்னு சொல்ல, இவனா நம்ம ஹீரோயினுக்கு பக்கத்துல அப்படியே க்ளோஸ் அப்ல வந்தது மட்டும் இல்லாம, இங்க பாரு இவ்வளவு பெரிய வீடு, நம்ம 2 பேரும் மட்டும்தான் தனியா இருக்கோம், நான் வேற சின்ன பையன், எனக்கும் ஆசைலாம் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஐ டு ஐ கான்டாக்ட் 2 பேரும் அப்படியே க்ளோஸ் அப்ல பாத்துக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த ஆன்ட்டிக்கு வேற கொஞ்சம் விவசாயம் இல்லை, இப்பதான் கல்யாணம் ஆனவங்கன்னு தெரியாம கதவு திறந்து கிடக்குன்னு டப்புன்னு உள்ள வந்துரும். உள்ள வந்த ஆன்ட்டி, தர்பூசணி கொண்டு வந்திருக்கேன் என் வீட்டுல காய்ச்சதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்க, அப்பதான் நிமிர்ந்து பாக்குது இவங்க 2 பேரும் ஐ டு கான்டாக்ட்ல அப்படியே க்ளோஸ் அப்ல நிக்கிறத பார்த்த ஆன்ட்டி அதை ஏதோ நின்ற மாதிரி அப்படியே வெக்கப்பட்டுட்டு, நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை டிஸ்டர்ப் பண்ண மாதிரி அப்படியே இங்க இருந்து கிளம்பிரும். நம்ம ஹீரோயினுக்கு நினைவு தெரிஞ்சிரும், ஐயோ நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு நம்ம ஹீரோயினும், நான் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணணும் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஓடிடுவா. நம்ம ஹீரோவும் சரி ஓகே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த சைடு தள்ளி போயிடுவான். நம்ம ஹீரோயின் அன்னைக்கு நைட்டு டின்னர் எல்லாமே ப்ரிப்பேர் பண்றா. அன்னைக்குதான் அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கும். ஸோ வந்துட்டு ஒயின் எல்லாம் குடிச்சிட்டு ஹாப்பியா அன்னைக்கு டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அப்படி நம்ம ஹீரோயின் ரொம்ப குடிச்சதுனால ஆல்ரெடி டிப்ரெஷன்ல இருப்பா இல்லையா, அவன் விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் யோசிச்சா அழுக ஆரம்பிச்சிருவா. என்னை ஏமாத்திட்டு போயிட்ட, மைண்ட் சேஞ்ச் ஆகி என்னை இந்த மாதிரி தனியா விட்டு போயிட்டான், அந்த மாதிரி வந்துட்டு அவன் மேல இவன் வந்து ட்ரூவா லவ் வச்சுதானே வந்துட்டு அவனுக்காக எல்லாமே பண்ணியிருப்பான். அதெல்லாம் யோசிச்சு வந்து இவ அப்படியே அழுக ஆரம்பிச்சிருவா. அதை பார்த்து நம்ம ஹீரோவுமே, இனிமே உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வரவே கூடாது, அவனால நீ இனிமே அழுத அப்படின்னா அவனை நான் இதுக்கப்புறம் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அவன் மேல பயங்கர கோபமாயிருவான்.
2 பேரும் அப்படியே ரொமான்ஸ் பண்ண வேற ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. இங்க இருந்து அப்படியே சீன் கட் ஆயிரும். ஒரு வழியா விடிஞ்சிரும். நைட்டு அன்கான்சியஸ்ல இருந்தனால நைட்டு என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. பெட்ல வேற தூங்கிட்டு இருப்பா இல்லையா, பதறி போய் பிளாங்கெட் ஓபன் பண்ணி பாக்குறா நமக்கு ஏதாவது நடந்துருச்சான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சது மட்டும் இல்லாம போய் ஹீரோ கிட்ட கேக்குறா, நைட்டு நீ எதுவும் பண்ணிட்டியா என்ன நீ அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் சொல்றான் பண்ணணும்னு ஐடியா இருக்கு, ஆனா இப்ப என்னோட உடம்பு கொஞ்சம் ஒத்துழைக்காது இல்லையா, உடம்பு சரியில்லாம இருக்கேன்ல, சோ காயெல்லாம் ஆறட்டும், அதுக்கப்புறம் நான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டபுள் மீனிங்ல பேசுறான். அப்ப நம்ம ஹீரோயின் இவனுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறதே நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. பக்கத்துல பார்த்தா நிறைய ஃபுட் இருக்கும். இவ கேக்குறா, என்ன வெளியே போய் ஃபுட்டு வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு கேட்க, அவன் சொல்றான், ஆமா கொஞ்சம் வெளியே போனேன் அப்படியே வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின் கேக்குறா, டேய் உனக்கு ஒண்ணுமே தெரியாதாடா, இந்த ஃபுட்டு எவ்வளவு நாளைக்கு நம்ம வந்து வச்சு சாப்பிடலாம் தெரியுமா, இவ்வளவு ஃபுட்டா வாங்கிட்டு வருவ, எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் இவனுக்கு முன்ன பின்ன பழக்கம் இருக்காது இல்லையா, அதோட சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைலண்ட் ஆயிடுவான். அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றா, இன்டர்வியூ வேற இன்னைக்கு இருக்கு, அதுக்கான லெட்டருமே ரெசியூவ் ஆயிடுச்சு, நான் போய் ரெடி ஆகுறேன், நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்க இருந்து சீனை கட் பண்ணிடுவாங்க. நம்ம ஹீரோ கிட்ட ஆல்ரெடி அவனை தேடி வந்த கார்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அதுல ஒருத்தன் வந்துருவான். இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஃபேக்டரி பக்கத்துல தான் இருக்கு, இன்னைக்கு நம்ம அதை விசிட் பண்ணி ஆகணும், இன்னைக்கு அதுக்கான நல்ல நேரம், நம்ம போலாமா அப்படின்னு சொல்ல, இவனுமே சரி ஓகே போலாம் அப்படின்னு சொல்லிடுவான். இங்க இருந்து சீன் கட் ஆயிரும். நம்ம ஹீரோயினும் அப்படியே இங்க இருந்து எலக்ட்ரானிக் ஃபேக்டரி போயிடுவா. எலக்ட்ரானிக் ஃபேக்டரியில இவருக்கு என்ன வேலை அப்படின்னா, அங்கே வந்துட்டு ஒர்க் பண்றவங்களுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னா அவங்கள வந்து டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு டாக்டர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு தான் அங்கே வந்துட்டு இது பண்ணிருப்பாங்க. இவனுக்கு வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வேற வந்து ரிசீவ் ஆயிருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சு வந்து அங்கே ஜாயின் பண்ணிடுவா. அப்ப அங்க இருக்க சீனியர் டாக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க, இது வந்துட்டு நியூ பில்டிங், ஸோ நான் இங்க வந்துட்டு உங்களுக்கு எல்லா விஷயமும் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்டா அந்த டைம் பார்த்து ஒரு லேபர் வந்துட்டு இன்னொரு லேடியை கூப்பிட்டு வருவாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுடைய எக்ஸ் இருக்கான் இல்லையா, அவளோட ஒய்ஃப் தான். பார்த்தா காயம் பட்டிருக்கும். இவ திரும்பி பார்த்திருக்க மாட்டா. இந்த மாதிரி உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இவங்க டேக் கேர் பண்றா அப்படின்னு சொல்ல இவளுமே பண்ண போவா. கடைசியில பார்த்தா அவளா இருக்கும். அதோட நீயா அப்படின்னு கேட்க, அவளும் நீயா அப்படின்னு கேட்பா. அப்பதான் வந்துட்டு அவ சொல்லுவா, உன்னை யாரு இங்க வேலைக்கு சேர்த்தா, இது இந்த எலக்ட்ரானிக் ஃபேக்டரி ஃபுல்லாமே எங்க அப்பாவோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு, உன்னை நான் இங்க இருந்து ஃபயர் பண்ற பாரு அப்படின்னு சொல்ல, அந்த டாக்டர் சொல்றாங்க, அப்பெல்லாம் வந்து யாரையும் ஈஸியா ஃபயர் பண்ண முடியாது, அவங்க வந்துட்டு இங்க அக்கௌண்ட் வேற அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல, இவளுக்கு ஒண்ணுமே புரியாது. என்னதான் அக்கௌண்ட் இருக்கா, நீ வந்து இங்க 1 வீக் தானே ஆச்சு, அதுக்குள்ள உனக்கு எப்படி அக்கௌண்ட் இருக்கும், என்ன ஃபேக் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கியா, இந்த மாதிரி 1 by 1 கேட்கிறா. எப்படி கேட்டாலும் வந்துட்டு இவளை வந்துட்டு இங்க இருந்து அனுப்ப முடியாதுன்னு ஒரு கட்டத்துக்கு மேல தெரிஞ்சிடும். ஏன்னா அவங்க சொல்லிடுவாங்க, இவங்களுக்கு வந்துட்டு இங்க வந்துட்டு ரெசிடென்ஷியல் கொடுத்துருக்காங்க, ஏன்னா இவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆயிருக்கு, ஸோ இங்க வந்து ஓன் அட்ரஸே இருக்கு, இவங்களை உங்களால அவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து அனுப்ப முடியாது. அது மட்டும் இல்லாம வில்லேஜ்ல இவங்க வந்து நிறைய பேர் உயிரை காப்பாத்திருக்காங்க, அந்த வில்லேஜே இவங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்ல, இவளுக்கு புரிஞ்சிடும், ஓகே இவ குடும்பமே நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பக்கத்துல பார்த்தா ஒரு இன்ஃபெக்ஷன், அது வந்து ரொம்ப பெரிய இன்ஃபெக்ஷன் அந்த ஏரியால வந்துட்டு, அது அந்த இன்ஜெக்ஷன் வந்து அந்த இடத்துல இருக்கும். அந்த இன்ஜெக்ஷனை கையில எடுத்துட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு அவ கூட கூட்டிட்டு வந்திருப்பாளே 2 வேலைக்காரவங்க, அவங்கள வச்சு பிடிக்க சொல்லிடுவா. பிடிச்சிட்டு அவளுக்கு வந்து இந்த இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக ட்ரை பண்ணுவா. இவளுக்கு தெரியும் இந்த இன்ஜெக்ஷன் வந்துட்டு எவ்வளவு பெரிய வந்துட்டு பாய்சன் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அவ சொல்லிடுவா, உனக்கு தெரியும், பட் நான் வந்துட்டு நான் டாக்டர் ஆச்சே, ஸோ எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது, நான் கேட்டாலும் அவ வந்துட்டு மெடிசன் படிக்காம மெடிசன்லாம் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கா, ஸோ வந்துட்டு அவளே வந்துட்டு தப்பா வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுல இருந்து வந்து கிளியர் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை சொல்ல, எல்லாரும் பிடிச்சி வச்சுப்பாங்க. இந்த சீனியர் டாக்டருக்கும் என்ன பண்றதுனே தெரியாது. கரெக்டா அந்த டைம் ஹீரோமே எலக்ட்ரானிசிட்டி வந்து என்டர் ஆகுறான். அதான் இன்ட்ரெஸ்டா இருக்குல்ல, நெக்ஸ்ட் என்ன நினைச்சும் பாக்குறதுக்காக மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே டைம்ல நெக்ஸ்ட் பார்ட் கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.